அனைவருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். காலையில் எரமந்திர பீச்சுக்கு தான் வந்தோம். அங்கே ஒரு பிளைவெட்டில் ஏறி ஃபுல்லாக அந்த புலி எல்லாமே சுற்றி பார்த்துட்டோம். பிள்ளைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. எங்கள் பிளைவெட்டில் ஸ்பீக்கர் கட்டி வச்சுட்டு போனோம், டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் ஸ்பீக்கர் ஒர்க் ஆகலை. பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது இந்த இடம். ஒவ்வொரு டீமாக இந்த மாதிரி யூனிஃபார்மை தைச்சு ஃப்ளைவெட்டில் ஸ்பீக்கர் கட்டி டான்ஸ் ஆடிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த கிறிஸ்மஸ் டைமில், நியூ இயர் டைம்லேயும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபேமிலியாக குளிச்சிட்ருக்காங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம். போட்டெல்லாம் இங்கே தான் கட்டி போடுவாங்க. பிளைவெட்டு போட்டு இங்கேருந்து தான் தொழிலுக்கு போவாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பிளேஸு. பார்த்தீங்களா ஒவ்வொரு குடும்பமாக வந்து எவ்வளோ அழகாக பிள்ளைங்கள வச்சுட்டு குளிச்சிட்ருக்காங்க. பார்த்தீங்களா அவ்வளோ என்ஜாய் பண்ணி குளிக்கிறாங்க பிள்ளைங்க. வருஷத்தில் ஒரு வாட்டி தான் எல்லாரும் கடலுக்கு வந்து இல்லை பொழியில் வந்து குளிப்பாங்க. அதுவும் அந்த கிறிஸ்மஸ் டைமில் 180% மக்களும் என்ஜாய் பண்ணுவாங்க கடலில் குளித்து. அந்த எக்ஸ்பீரியன்ஸு ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேர் விளையாடுவாங்க, அந்த தண்ணியிலேயே விளையாடுவாங்க. பாருங்கள் ஃபேமிலியாக பிளைவெட்டில் போய்கிட்டே இருக்காங்க. 15 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் பிளைவெட்டில் ஏறி இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கோம். எனக்கு பயம் இருக்கும் பிளைவெட்டுக்கு அமர்ந்துருச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு. சரி என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வாட்டி பிளைவெட்டில் ஏறி போனால் ரொம்ப பிடிச்சது எனக்கு. ரொம்ப சேஃபாக கொண்டு போனாங்க. என்ன பேட்ஸ்ன்னு தெரியல, ரொம்ப அழகாக அதுவும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தது தண்ணியில். பாருங்கள் எவ்வளோ அழகாக பறந்து போகுது. பிள்ளைங்களும் பெரியவங்களும் அதாவது எல்லோரும் என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு வயசான ஒரு தம்பதி, ஒரு 60 வயசு இருக்கும் அவங்களுக்கு. அந்த அம்மாவுக்கு ஒரு 55 வயசு இருக்கும். அவங்க தனியாக ஒரு பிளைவெட்டில் போய்கிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த வயசுல அவங்க எவ்வளோ லவ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா போட்டெல்லாம் கட்டி போட்டிருக்காங்க இதில். அதுக்கப்புறம் போட்டுக்கு போயிட்டு வந்துட்டு அந்த பொழியிலேயே கொஞ்சம் நேரம் குளிச்சுட்டு மறுபடியும் பீச்சுக்கு வந்துட்டோம். அதே பக்கத்தில் தான் இருக்குது பீச்சும். வந்து கொஞ்ச நேரம் பீச்சில் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும். காலையில் 10:30க்கு வந்து மத்தியானம் ஒரு 2:30க்கு தான் கிளம்பணும். ஃபேமிலி எவ்வளோ அழகாக ஜெர்சி ரெடி பண்ணி அவங்களும் போட்டிருக்காங்க. பார்த்தீங்களா ஒரே கலரில் போட்டிருக்காங்க. பிள்ளைங்கள்லாம் எவ்வளோ என்ஜாய் பண்ணி குளிக்கிறாங்க.
சரி, அதுக்கப்புறம் 2:30 ஆயிடுச்சு. நாங்கள் காலையில் 10:30க்கு வந்தோம். இப்போ மத்தியானம் 2:30க்கு நாங்கள் கிளம்பிட்டோம். இன்னும் மத்தியானம் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டு பொழியூரில் டிஜே இன்னைக்கு இருக்குது, அது பார்க்க போகணும். இப்போ நாங்கள் கிளம்புறோம். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நைட் ஒரு 8 மணிக்கா பொழியூரில் டிஜே பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். அங்கேயும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். இப்படி தான் எங்கள் கிறிஸ்மஸ் நாள் ரொம்ப அழகாக ரொம்ப என்ஜாயபிளாக முடிஞ்சது. ஃபேமிலி ரொம்ப ஹாப்பி, நான் ரொம்ப ஹாப்பி. மொத்தத்தில் மக்கள் எல்லாருமே ஹாப்பியாக இருந்தாங்க.